பாராட்ட பயம். ஏன்? பாராட்டினா தலையில் ஏறி உட்காந்துருவாங்களோன்னு பயம், பாராட்டினா பொறுப்பு இல்லாதவன் ஆகிடுவானோன்னு பயம். அருமையாக என் மனைவி இட்லி ஊற்றுவான்னு தினந்தோறும் ஆஃபீஸில் லஞ்ச் டின்னர் அப்போ பிரேக்ஃபாஸ்ட் அப்போ லஞ்ச் அப்போ சொல்கிற ஒருத்தர் ஒரு நாளும் மனைவியிடம் சொல்லுவதே கிடையாது. ஏன்? சொல்லிட்டா அது மண்டைக்கு ஏறிட்டா. இந்த உலகத்தில் எந்த வார்த்தை தரும் பெரிய சக்தியை விட பாராட்டு தரும் சக்தி பெரும் சக்தி. அதை நீங்கள் நம்பணும். அது தர்ற உத்வேகமும் சந்தோஷமும் ஸோ பியூட்டிஃபுல். நம்ம எல்லாம் நெகட்டிவாகவே இல்லை பண்ண பார்க்கணும். முன்வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உண்மையாக இன்னும் பாருங்கள். நம்ம அவ்வளோ மோசமான மனிதர்களா? நண்பர்கள் துரோகம் செய்வார்கள், உறவுகள் துரோகம் செய்யும், என்ன வார்த்தை எல்லா இடத்துலையும் சொல்லி நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம். பத்தாவதுக்கு பிள்ளைகள்கிட்ட சொல்லி பிள்ளைகளை நம்ப வைக்கிறோம். நீ வீக்கானவன், உனக்கு ஒன்றும் தெரியல, நீ 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, எதுக்கும் லாய்க்கில்லை 4 தடவை சொன்னீங்கன்னா நம்பிடுவான். உலகத்தில் இந்த பிள்ளைங்க அம்மா அப்பா தானே முதல்ல நம்புவோம். வீடு தான் உலகத்தின் முதல் பள்ளிக்கூடம். Do you think the word doesn't have a power? நம்ம குடும்ப உறவுகள் பல பிரிந்ததுக்கு பின்னால் என்ன இருக்குது? வார்த்தை தான் இருக்குது. அப்படி ஒரு